தமிழ்நாட்டிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஈழங்குடி எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொத்து மலையிலே பிள்ளைகளிலே நடைபீடம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை தொண்டர்களே, பெரியோர்களே, வணிகப் பெருமக்களே, இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு தீய சக்தியை தமிழ்நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக 100 நாள் நடைபயணத்துடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் தில்லை நகரத்திலே பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, பெரியோர்களே, வாக்காள பெருமக்களே, சிந்தித்துப் பாருங்கள். ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி 505 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த திமுக அரசு வெறும் 66 வாக்குறுதிகளைத்தான் நிறைவேற்றியிருக்கிறது. ஆக அருமை பெரியோர்களே, இந்த அரசாங்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் காய்ச்சப்பட வேண்டும். அதற்காக சென்னையிலே இருந்து குமரி பூண்டியிலே இருந்து குமரி வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்துப் பாருங்கள். யார் எதை சொன்னாலும் அவை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. உன் அறிவை கொண்டு இந்து என்று சொன்ன கிஷன் கொடுத்து சொன்னதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கவே கூடாது என்று டாஸ்மார்க்கிலே மதுபானங்களை கொடுத்து இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்கிற தாய்மார்களே, சினிமா கொட்டகை என்கிற இருட்டு அரங்கத்திலேயே 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்க்கையில் தொலைத்த இளைஞர்கள் இன்றைக்கு மதுவாலும் போதை வட்டுகளாலும் தள்ளாடிக் கொண்டிருக்கிற இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் தலைவர் இளஞ்சிகுடி எழுச்சி நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சுவாசிக்கின்ற சுத்தக்காற்று நுரையீரலுடைய தடை தொட வேண்டும் என்று எண்ணுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக இதோ இப்பொழுது தில்லை நகரிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த திமுக ஆட்சியிலே 5 வயது சிறார்கள் முதல் 80 வயது ஊராட்சி வரை நிம்மதியாக வாழ முடியாத நிலையை உருவாக்கி இருக்கிற திமுக அரசை அகற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மறித்து போன மகரந்தங்களின் மேல் தோய்த்து கிடக்க பிணவண்டுகளாக மாறிவிட்ட இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையில் இச்சகத்தினை அளித்திடுவோம் என்று சொன்னான் மகாகவி பாரதி. உலகிற்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிதான் என்னுடைய கடவுள் என்று சொல்லுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ நடைபெறும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசை
ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக குமரிப்பள்ளியில இருந்து குமரி வரை தமிழ்நாடு முழுக்க 100 நாள் நடைபெறும் மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளஞ்சகுடி எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பாதே. இந்த அறிவை கொண்டு விஷம் கொடுத்து கொண்டதை போல தமிழ்நாட்டு மக்களுக்கு வருமானங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்கிற திமுக அரசை அகற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபெறும் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, இந்த தில்லை நகரிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் தமிழக மக்களுடைய உரிமை மீட்க வருங்கால தலைமுறை காக்க இதோ நடைபெறும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தராத வழங்கினாத கையாளாகாத திமுக ஆட்சியை அகற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இதோ தில்லை நகரிலே மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வாழ்வின் நடுவிலிருந்து பரிசுகளாய் இருந்தவன் மரணத்தில் பிடிக்கிறது இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ திராவிட மாடல் வீரருக்கு 100 நாள் நடைபெறுகிறது சிதம்பரத்திலே இப்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். மக்களை காக்கவும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தம்பிங்க, தயவு செய்து கொடியை இறக்கிடுங்க. பின்னாடி பாக்குறவங்களுக்கு மறைக்குது. தம்பி, பின்னாடி பாக்குறவங்களுக்கு மறைக்குது. தம்பி தம்பி கொடியை அப்படி ஓரமா போயிடு. லைட்ல இடிக்குது பாரு, கரண்ட் பட்டம் பாரு. அந்த கொடியெல்லாம் இருக்கு தம்பி. தயவு செய்து கொடியா இருக்கு. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்குது. கொடியா இருக்கு, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்குது. தயவு செய்து கொடியா இருக்கு. மக்களுடைய உரிமைகளை காத்தெடுப்பதற்காகவும் நமது தலைமுறைகளை காத்தெடுப்பதற்காகவும் தமிழக முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நமது அன்பு தலைவர் இளம் போராளி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அதில் ஒரு அங்கமாக வீரம் நெறிஞ்ச இந்த தில்லை நகரிலே நமது அன்பு தலைவர் அவர்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கிறார். நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக மாவட்ட செயலாளர் தம்பி செல்வ மகேஷ் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். உரிமைகளை மீட்டெடுக்கவும் அடுத்த தலைமுறை காப்பாற்றவும் தமிழகம் முழுக்க தொடர் நடைபயணங்களை மேற்கொண்டு தற்போது தில்லை நகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து இளைஞர்களின் எழுச்சி நாயகன் 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவிற்கே அறிமுகப்படுத்தியவர், பொது இடத்திலே சட்டத்தை கொண்டு வந்தவர், பல்வேறு கிராம சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தவர், பல்வேறு சாதனைக்கு சொந்தக்காரர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்று அண்ணன் பசுமத்தாயகம் அருள் அவர்களே, அண்ணன் கலாசன் அவர்களே, ரவிச்சந்திரன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் செல்வகுமார் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்த சஞ்சீவி அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட தமிழ் நகர செயலாளர் தம்பி கார்த்தி உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களையும் வருக வருக என கடலூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வரவேற்று தமிழக அரசியலிலே சாதி பேச மாட்டார், மதம் பேச மாட்டார், இனம் பேச மாட்டார், மொழி பிரிவினைவாதம் பேச மாட்டார்.
இவர் பேசக்கூடிய பேச்சு எல்லாம் வளர்ச்சி, வளர்ச்சி அரசியல், இந்த மண்ணிற்கான வளர்ச்சி, இந்த மக்களுக்கான வளர்ச்சி, இந்த நாட்டின் வளர்ச்சி, வளர்ச்சி அரசியலை தமிழகத்திலே விதைத்து வேகமாக அடியெடுத்து வருகின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் யார் என்றால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அரசியல் எப்படியாப்பட்ட அரசியல்? ஏழை எளிய மக்களுக்கான அரசியல், தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் நலனுக்கான அரசியல். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்த சாதனை, பல்வேறு சாதனைகள். எந்த அரசியல் தலைவன் பேசினாலும் அடுக்குமொழி வசனங்களும் வீர வசனங்களும் நடிப்புமாகத்தான் இருக்கும். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினால் ஒரு பிரச்சனை என்ன, அதற்கு தீர்வு என்ன என்று பேசக்கூடிய தமிழகத்திலே ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். இந்த மாவட்ட பிரச்சனைகளை பொறுத்தளவுல பல்வேறு பிரச்சனைகளுக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வைத்துதான் இந்த மாவட்ட பிரச்சனைகளை நாம் தீர்த்திருக்கும். குறிப்பாக பெட்ரோல் கெமிக்கல் மண்டலம் இந்த பகுதியிலே வந்தது 45 கிராமத்திலே. அப்போது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிராம கிராமமாக வந்து கூட்டம் நடத்தி போராட்டம் அறிவித்தது பிறகுதான் அந்த பெட்ரோல் கெமிக்கல் மண்டலம் நிறுத்தப்பட்டது. அதே போல் இன்றைக்கு சைமா சாயப்பட்டறை பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் இன்னைக்கு வந்துச்சுன்னா அங்க 15 அடியில மேவூத்து தண்ணி இன்னைக்கு ஒண்ணு இல்லாத போயிருக்கும். அந்த சாயப்பட்டறையை நிறுத்திய ஒரே அரசியல் தலைவன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எல்லா அரசியல் இயக்கங்களும் எல்லா தலைவர்களும் தேர்தல் நேரத்திலே மட்டுமே வருவார்கள். ஆனால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் களத்திலே நான் இருக்கிறேன் என்று வந்து களத்தில் நிற்கக்கூடிய கள போராளி பார்க்க வேண்டும். இந்த பகுதியில பல்வேறு பிரச்சனைக்கு கொள்ளிடம் தடுப்பணையாகட்டும், வெள்ளாற்றிலே தடுப்பணையாகட்டும், பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி இந்த பகுதி பிரச்சனைகளுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு என்னென்ன தெரியாது, என்ன பிரச்சனைனே தெரியாது. எல்லா பிரச்சனையும் இந்த மாவட்டத்தில் எத்தனை ஆறு ஓடுது, இதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இந்த மக்களுக்கான என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ற ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த மாவட்டத்துல நம்ம தில்லை காளியம்மன் கோயில்ல 80 வருஷமா ஒரு நம்ம குடும்பங்கள் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க அந்த ட்ரஸ்ட் இடத்துல பணம் கட்டி இருந்திருக்காங்க. 3 தலைமுறையா இருந்தவங்கள திடீர்னு அது அறநிலையத்துக்கு சொந்தமான இடம், அதை காலி பண்ணணும்னு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. இது எப்படி தமிழக அரசு? ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கப்படக்கூடிய அரசு. சமூக நீதி சொல்லி குழி தோண்டி புதைக்கிறீங்க ஏழை எளிய மக்களை. என்ன, ஏழை எளிய மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த அரசு வீழ்த்தப்பட வேண்டும். அந்த தில்லை காளி கோயிலுக்கு அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கிட வேண்டும். அதற்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கின்ற மேடையிலே நான் பேசுகிறேன். இதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிற்கும். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்ம அண்ணன் வேற அடுத்தது சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்திருக்கிறார். சிறை நிரப்பு போராட்டத்தை எப்படி நடத்த போறோம்? அண்ணன் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இளைஞர்கள் வழக்குகளையும் உண்மைகளையும் சுமக்க கூடாது. அதே நேரத்தில் நம் உரிமைக்காக போராடிய தீர வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். திமுக நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வஞ்சிப்பை கண்டிச்சு அண்ணன் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துறாரு. அதுல மாபெரும் கூட்டத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல ஊழல் பண்ணிட்டு திருத்தனம் பண்ணிட்டு சிறைக்கு போனாதான் தவறு. மக்கள் பிரச்சனைக்காகவும் நம் உரிமைக்காக போராடுவது ஒருபோதும் தவறில்லை. நாம் உரிமைக்காக போராடவில்லை, நமக்கான அரசியலை நாம் செய்யவில்லை என்றால் நம் எதிரி தான் நம்மை ஆளுவான் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நம் எதிரி ஆள வேண்டுமா, நான் ஆள வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டு பண்ணுமாறு முடிச்சுக்கொண்டு அனைவரையும் வருக நான் முடிக்கிறேன். நன்றி. மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய கலையரசன் அவர். இன்று தில்லை மாநகரிலே ஆனந்த கூத்தாடும் நம் நடராஜ பெருமாளின் பேர் அருளோடு இன்று பெரும்படை பேரினத்தின் முன்னிலையில் நமது எழுச்சி நாயகர் வருங்கால தமிழகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இங்கு மாநில செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் அவர்களே, மருத்துவர் இரா கோவிந்தசாமி அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் உரிமை மீட்கவும் தலைமுறை காட்கவும் நமது இனமான இளவலர் மருத்துவர் சின்னையா அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இந்த கடலூர் மாவட்டத்தில் நமது பகுதியில் நம்ம ராஜா முத்தையா மருத்துவமனை இன்று சரிவர இயங்கவில்லை.
அதற்காக மருத்துவர் சின்னையா அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். நம்ம இந்த பகுதி மக்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா இங்க போறது இந்த மருத்துவமனை மட்டும்தான். ஆனா இப்பொழுது எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் மக்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். அதேபோல் இங்க இந்த பகுதி கோரிக்கையான சாமியார்பேட்டை, பிச்சாவரம் மற்றும் கொடியம்பாலம் கடற்கரைகள் மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா தலமாக உயர்த்தப்பட வேண்டும். இந்த உப்பு தண்ணி வருகின்ற கொள்ளிடம் ஆறு, ஜெயங்கொண்டப்பட்டினம் பகுதி, வெள்ளாறு இந்த பகுதிகளெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பிரச்சாரத்தில் வந்திருக்கிற நம்முடைய தலைவர், பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் செல்வகுமார் அவர்கள், வடிவேல் ராவன் அவர்கள் மற்றும் செல்வ மகேஷ், ஆறு கலையரசு உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த நகரம் மிக மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம். இந்த நகரம் போல் இன்னொரு நகரத்தை தமிழ்நாட்டில் பார்ப்பதே அரிது. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான நகரமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சைவத்தின் தலைமையிடம் இதுதான், சோழர்கள் முடிசூடிய இடம் இதுதான். இன்றைக்கு உலகத்தில் இருக்க மிக முக்கியமான நகரங்கள் என்று கூறப்படுகிற நியூயார்க், லண்டன், பாரிஸ் போன்ற நகரங்கள் இருப்பதற்கு முன்பாகவே இந்த 4 வீதியில் தேர்கள் ஓடிடு. அந்த தேர் இப்போதும் ஓடுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த முக்கியமான நகரம் குப்பையும் கூலகமாக எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் இருக்கிறது. இங்க வந்து பல ஆண்டாண்டு காலமாக தேர் ஓடுகிறது. ஆனால் இங்க இருக்கிற இந்த அந்த மின் இணைப்புகளை கூட ஒரு கேபிளாக மாற்றவில்லை. எந்த அடிப்படை வசதி செய்யவில்லை. இந்த பகுதியில் பேருந்து வசதிகள் இல்லை. சாக்கடைகள் தினமும் சாக்கடை சென்று அந்த ஓடையில் கலக்கிறது என்று அடிப்படை வசதி எதுவும் இல்லாத ஒரு நகரமாக இந்த நகரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற நகரம் இப்படி இருக்க அனுமதிக்க கூடாது, மாற்ற வேண்டும். அதே போல இங்கு பேசியது போன்று மருத்துவமனையில் எந்த வசதிகளும் இல்லை. அத்தனை பேருக்கும் வாழ்வளிக்கக்கூடிய அந்த மருத்துவ வசதிக்கு ஒரே அடிப்படை ஆதாரம் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவமனையில் எதுவுமே இல்லை. இந்த பகுதி முழுசுமே கடலோரத்தில் உப்பு நீர் உள்ளே புகுந்து தண்ணீர் மாசுபட்டு விட்டது. பல்வேறு கிராமங்களுக்கு எந்த விதமான பேருந்து வசதிகளும் இல்லை. இத்தனை வருடங்களாகியும் இந்த அரசு எதையுமே செய்யவில்லை. இந்த ஆட்சி வந்த போது அந்த கொள்ளிடத்திலே உப்பு தண்ணீரை கலப்பதற்கு அங்கே தடுப்பணை கட்டுவதாக அறிவித்தார்கள். அதுக்கு 1,95,00,000 ரூபாய் ஒதுக்கி ஆய்வும் செய்து 450 கோடிக்கு திட்டம் திட்டினார்கள். அது முதல் வருடத்தில் திட்டம் திட்டினார்கள். இன்று 5 வருடம் ஆகிவிட்டது. இதுவரை ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கவில்லை. இப்படி இது விடியாமல் இருக்கிற இந்த ஆட்சி முடிய வேண்டும் என்றால் அதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கருத்தை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த பகுதி உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய இளம் சிங்க குட்டிகளே, உங்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். பல பிரச்சனைகள், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை கையில் எடுத்து தீர்வு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். ஆகையால் அவர் பேச்சை கேட்டு நாம் எல்லாம் தொடர வேண்டும், பின்பற்றுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்திய அரசின் மேலாள் நலவியல் துறை அமைச்சர் நம் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த பகுதியின் உங்கள் மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் அவர்களே, கலையரசன் அவர்களே, முன்னாலே பேசிய அன்பிற்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் ஆர்ஜி அவர்களே, தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பாட்டாளி என சொந்தங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தில்லைவாழ் வணிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு மாபெரும் நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று உங்களை சந்திக்கிறார்கள். இந்த நடைபயணம் என்பது உலக வரலாற்றிலே பல மாற்றங்களை, குறிப்பாக அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது. அதுபோல் நம் தலைவர் 100 நாள் மேற்கொண்டிருக்கும் இந்த நடைபயணம் ஒரு லாங் மார்ச், ஒரு நெடும் பயணமாக வரலாற்றிலே தடம் பதிக்கவிருக்கிறது. இந்த தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காட்டாட்சியை, இந்த கொடியவர்களின் ஆட்சியை, இந்த தீங்கானவர்கள் தீயவர்களுடைய ஆட்சியை அகற்றி ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக இந்த பரப்புரை நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மேற்கொண்டிருக்கும் இந்த நடைபயணத்திற்கு நீங்கள்
பேரளவிலே ஆதரவு தர வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இந்த ஆட்சியை அகற்றி நம்முடைய தலைவர், நல்ல தலைவர், செயலாற்றல் மிக்க தலைவர், உலக தலைவர்கள் எல்லாம் புகழும் போற்றும்படியாக 5 ஆண்டுகள் நடுவண் அரசிலே நிர்வாக திறமையாக செயல்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைந்து நமக்கெல்லாம் உண்மையில் விடிவை தரப்போகிறவர் நம் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை அறிந்து நீங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்க வேண்டும். நம்முடைய தலைவரின் நெடும்பயணத்தை வாழ்த்து வரவேற்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது, இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது எல்லைச்சாமி போல ஓடோடி வந்து காத்து நின்ற தலைவர், உலகில் உள்ள ஒட்டுமொத்த போதைப் பொருள் மாபியா கும்பலை தன்னந்தனியே எதிர்த்து நின்று போராடி வெற்றி கண்ட மாவீரனாக திகழ்கின்ற தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். கொஞ்சம் பின்னாடி வாப்பா தம்பி. அந்த ஸ்பீக்கர் மறையுது பாரு. கார்த்தி, கார்த்தி எல்லாருமே வந்துருங்க. கார்த்தி வந்துருங்க. பிச்சாண்டி கொஞ்சம் வந்துருங்க, கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. ஸ்பீக்கர் தில்லை நடராஜர் அவர்களை வணங்கி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் என்னுடைய 100 நாள் நடைபயண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய தம்பி மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் அவர்கள், மாவட்ட தலைவர் கலையரசன் அவர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர் முருகன் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள், விருதை வள்ளல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆர்ஜி அவர்கள், பசுமை தாயகத்தின் மாநில செயலாளர் தம்பி அருள் அவர்கள், வைத்தி அவர்கள், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், டிஎம்டி திருமாவளவன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், தர்மலிங்கம் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், சன் முத்துகிருஷ்ணன் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், கஸ்தூரி அவர்கள், திருஞானம் அவர்கள், மோ கார்த்திக் அவர்கள், விஎம்எஸ் சவுந்தர பாண்டியன் அவர்கள், ஜெய சஞ்சீவி அவர்கள், அகிலாண்ட பிச்சாண்டி அவர்கள், ராம ரத்தினம், பி கே அருள், பால்ஸ் ரவிக்குமார், ராஜவேல், வீரமணி, அழகரசன், சோவ் ராஜா, தமிழரசன், செந்தில்குமார், சரவணன், கமல்ராஜ், திருமூர்த்தி, ராஜன், பிரபு, விவேக், வரதன் அவர்கள், வெற்றிவேல், வேல்முருகன், ஜெகன் செட்டியார், கலைமதி, பழஞ்சந்த நல்லூர் வரதன், பூக்கடை கண்ணன், செல்வகுமார், ஜெயசீலன், சிவகுமார், மணியன், ராமச்சந்திரன், மணிமொழி, கார்த்திகேயன், சம்பத், இளையராஜா, ஸ்ரீராம், சாந்திநகர் செந்தில்குமாரி, தில்லை ராஜா, வீரப்பன், வெங்கடேசன், ஆயிரபுரம் சரண், விஜயகுமார், முத்துலட்சுமி, துளசி, மோனி, இளம்புயல், ஜே செல்வம், மாணிக்கம், மருத்துவர் அன்பு சோழன், ரவிச்சந்திரன், செல்வ பிரித்தீஷ், வயலாம்பூர் கார்த்திக் அவர்கள், விஷ்ணு அவர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கருணா, ஆனந்த், பழனிசாமி, ஜெயக்குமார், சுடர், மதன்ராஜ், திலீப் ராஜன், எஸ்.எம். அஜித்குமார், காளிமுத்து, பட்டாபிராமன், கலைச்செல்வன், ராஜ்குமார், பார்த்திபன், விஜி, கோபிநாத், ஹரிபுத்திரன், சங்கர், பழனிவேல், சுருளி, முருகானந்தம், கலைமணி, சரண்ராஜ், செந்தில்குமார், கார்த்திக், சிவராம சேது, ஏழுமலை, அருள்ராஜ், இளையராஜா, செல்வம், வை சரவணன், வேல்முருகன், ராஜதுரை, மஞ்சக்குழி கார்த்திக், கலைக்குமார்,
தம்பி ராஜேஷ் பழனி அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று முழக்கமிட்ட என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதைவிட பெருமையாக இருக்கிறது. காரணம், எந்த மழை வந்தாலும் சரி, எந்த புயல் வந்தாலும் சரி, நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றியே தீருவோம் என்ற உறுதியோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். 100 நாள் நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் நோக்கம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இதுதான் மைய நோக்கம். இந்த திமுக 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்துவிடும். அதில் குறிப்பாக இளைஞர்கள், வருங்கால சந்ததியினர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். இதை மாற்ற வேண்டும். இந்த இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கின்றேன். இங்கே நான் வாக்குகள் கேட்க நான் வரவில்லை. 100 நாள் நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடுங்கள், தட்டி கேளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் உரிமைகள் கிடைக்கும் என்ற நோக்கம். ஒரு உதாரணம், இன்று காலை நான் வீராணம் ஏரிக்கு நான் சென்றேன். வீராணம் ஏரி என்றால் உலக புகழ்பெற்ற ஏரி, சோழர்களால் வெட்டப்பட்ட ஏரி, 1100 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஏரி. அது தமிழ்நாட்டிலே 4வது பெரிய ஏரி. 1.5 TMC தண்ணி கொள்ளளவு கொண்ட ஏரி. எப்போ? 1100 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 1 TMC, அவ்வளவுதான். 47 அடி இருந்தது ஏரி, இன்னைக்கு 20 அடி தான் இருக்கு. தூர்ந்து போய்விட்டது இந்த ஏரி. இந்த ஏரி இந்த சுத்து வட்டாரம் பகுதியில பாசனம் செய்து கொண்டிருக்கிறது. நேரடியாக 50,000 ஏக்கர், மறைமுகமாக 40,000 ஏக்கர், 90,000 ஏக்கர் பாசனம். பாசனம் மட்டுமல்ல, நிலத்தடி நீர் இதனால் உயர்ந்து இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த வீராணம் ஏரியிலிருந்து, காவேரியிலிருந்து தண்ணி வருகிறது. இப்போ இந்த ஏரியை தூர்வாரணும். 2வது கோரிக்கை, நெய்வேலியில் இருக்கின்ற NLC நிறுவனம், அந்த NLC நிறுவனம் மைன் 1, மைன் 1A, மைன் 2, மைன் 3, அதாவது 3வது சுரங்கம், நிலக்கரி சுரங்கத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 1வது 1A, 2வது அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் 60,000 ஏக்கர் நிலத்தை அழித்து நிலக்கரியை எடுத்து அதில் எரித்து நமக்கு மின்சாரம் 60 ஆண்டு காலமாக கொடுக்கிறார்கள். இப்பொழுது NLC உடைய பயன் தேவையில்லை. காரணம், மின்சாரம் எத்தனையோ வகையில் வருகிறது. தமிழ்நாட்டுக்கு மின் தேவைகள் 18,000 மெகாவாட். ஆனால் தமிழ்நாட்டோட மின் உற்பத்தி 36,000 மெகாவாட். தேவைகளை விட உற்பத்தி 2 மடங்கு அதிகம். டிமாண்டோட சப்ளை 2 மடங்கு இருக்கு. அதனால NLC நிறுவனம் தேவையில்லை. அன்னைக்கு தேவைப்பட்டது, இன்னைக்கு தேவையில்லை. ஆனால் NLC என்ன பண்றான்னா, அங்க புவனகிரி பகுதியில, கம்மாபுரம் பகுதியில 26 கிராமத்தை அவங்க கையகப்படுத்தி 3வது நிலக்கரி சுரங்கத்திற்காக, நம்ம வண்டி வருது பவுடுப்பா, அதனால இப்ப NLC நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, புவனகிரி பக்கத்துல 26 கிராமத்தை கையகப்படுத்தினா அந்த கிராமத்தை அப்படியே அழிச்சிடணும். கிராம மக்கள் எல்லாம் அப்படியே அப்புறப்படுத்தணும். அந்த கிராமத்தை 26 கிராமம் 12,500 ஏக்கரை அப்படியே கையகப்படுத்தி அவன் அதை லேண்ட் பேங்காக வச்சிருக்கிறான், வைக்க திட்டமிட்டு இருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிதம்பரத்தில் இருக்கிற நீங்க, காட்டுமன்னார்குடியில் இருக்கிற நீங்க, இல்ல பக்கத்துல இந்த பக்கத்துல இருக்கிற நீங்க எல்லாம், சேத்தியாத்தோ பக்கத்துல எல்லாம் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? எங்க NLC அங்கதான பிரச்சனை, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அங்கதான பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. காரணம், NLC கார இதோட நிறுத்த போறது கிடையாது. பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம், வீராணம் நிலக்கரி திட்டம்,
சேத்தியா தோப்பு நிலக்கரி திட்டம் என்று 3 நிலக்கரி திட்டத்தை அவன் தயார் நிலையில் வச்சிருக்கிறான். இந்த தமிழ்நாட்டில் இங்க இந்த 3வது நிலக்கரி திட்டம் என்எல்சி காரன் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்க பகுதிக்கு தான் வரப்போறான். அதுல மோசடி என்னன்னா வீராணம் நிலக்கரி திட்டம்னு ஒன்னு அறிவிச்சிருக்கிறான் என்எல்சி காரன். அது என்ன தெரியுமா? வீராண ஏரியை சுத்தி நிலத்தை எடுத்து அதுல இருக்கிற நிலக்கரியை எடுத்து அதை எரிச்சு நமக்கு கரண்ட் கொடுக்க போறானா. எவ்வளவு அயோக்கியத்தனம் அது, எவ்வளவு மோசடி இது. அதனால்தான் இன்னைக்கு காலையில வீராணத்துக்கு போய் அங்க மக்கள்கிட்ட சொன்னேன், நீங்க நினைக்காதீங்க அங்கதானே எடுக்கிறான், நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. நிச்சயமா அடுத்தது இங்க வருவான். இப்ப வரமாட்டான், 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள்ல வருவான். ட்ரோனை பார்த்தது இல்லையாடா நீங்க? அதான் நம்ம மாநாட்டில் காமிச்சினேடா, அவ்வளோ படத்தை போட்டுனேன் நான் ட்ரோனை. இப்படி இந்த நிலக்கரி திட்டத்தை அதுக்காக அது ஏன் நான் சொன்னா இது உங்களுடைய உரிமை, நீங்க தட்டி கேட்கணும். இங்க இருக்கிற விவசாயிகள், இங்க இருக்கிற இளைஞர்கள் நீங்க தட்டி கேட்டா அங்க வராது, பிரச்சனை வராது. அங்க பிரச்சனை வராது. அதுதான் உங்களுடைய உரிமைகளா நான் பாக்குறேன். நான் இதை நீங்க சிந்திக்கணும். இது ஒவ்வொன்றா நான் இப்ப சிதம்பரம் நகரம் பக்கத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. இந்த ராஜா இந்த ட்ரோன் எடுப்ப ஓரமா எடுத்து போ. இப்ப இங்க இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி, எங்க அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி. இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி எப்படி வந்ததுன்னா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் கொண்டு வந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இங்கே சிதம்பரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உண்மையிலே அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். இது சாதாரண விஷயம் கிடையாது அவர் செய்தது. இந்த பல்கலைக்கழகத்தை சென்னையில தொடங்கியிருக்கலாம், இல்ல காரைக்குடியில தொடங்கியிருக்கலாம், இல்ல திருச்சியில தொடங்கியிருக்கலாம், இல்ல தஞ்சாவூர்ல தொடங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே சிதம்பரத்தில் தொடங்கியிருக்கின்றார். இந்த பல்கலைக்கழகத்தால் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். லட்சம் கிடையாது, கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள். அதாவது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு காலமா படிச்சவங்க யார் தெரியுமா? 80 விழுக்காடு முதல் பட்டதாரிகள், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் தியர் ஃபேமிலி. எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணாமலை செட்டியார் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இங்க இல்ல, தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எங்க படிச்சீங்கன்னா அண்ணாமலையில படிச்சு. இல்லைன்னா சென்னைக்கு போனோம், சென்னைக்கு எல்லாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனை இன்று அதாவது ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது, ரொம்ப மோசடியில் இருக்கிறது. மருத்துவர்கள் கிடையாது. அது என்னைக்கு அரசாங்கம் எடுத்ததோ அன்னிலிருந்து அது வீழ்ச்சி முடிஞ்சிடுச்சு. மருத்துவர்கள் இல்ல, மருந்து கிடையாது, அவசர சிகிச்சை கிடையாது, பரிசோதனை உபகரணங்கள் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக ஆட்சி. இது நான் இன்னைக்கு சொல்றேன். நான் ஆட்சியாளர்கள், இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் சரி, இங்க 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 2 பேர் அமைச்சர்கள் நான் சொல்றேன், சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நான் சொல்றேன், இன்னும் 2 வாரத்திற்குள் இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை சீர் செய்யவில்லை, மருத்துவர்கள், அங்கே செவிலியர்கள், அங்கே மருந்துகள், அங்கே பரிசோதனை உபகரணங்கள் இல்லை என்றால் நானே இங்க போராடுவேன், மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன். நான் என்ன போராட்டம் நடத்துவோம் தெரியுமா? அந்த மருத்துவமனையை பூட்டு போடுற போராட்டம். ஏன்னா இதுக்கு தேவையில்லையா? எதுக்கு அவர் மருத்துவமனை வச்சிருக்கீங்க? எதுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நடத்துறீங்க? அதை நீங்க அங்கிருந்து கையகப்படுத்தி நடத்திட்டு இருக்கீங்க. என்ன வசதிகள் இருக்கையா? இது இல்லாம கடலூர் நகரத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும் என்று இந்த கேட்டோம், அப்ப கோரிக்கை வச்சோம். உங்களுடைய துணை முதலமைச்சர் ஒரு கல் எடுத்திருந்து காமிச்சாரு, செங்கல் எடுத்து காமிச்சாரு, எங்க மருத்துவமனை, எங்க மருத்துவக் கல்லூரி, ஏன் இப்ப காமிக்க சொல்லுங்களேன். இப்ப உதயநிதியை ஒரு செங்கல் எடுத்து காமிக்க சொல்லுங்க. கடலூர்ல நீங்க தானே அடிக்கல் நாட்டினீங்க, உங்க ஆட்சியில் தானே 2011 அடிக்கல் நாட்டப்பட்டது. அது ஏன் என்னாச்சு? அந்த மருத்துவக் கல்லூரி என்னாச்சு? ஏன் ஒரு மாவட்டத்தில் 2 மருத்துவக் கல்லூரி இருக்க கூடாதா? அதுல என்ன சட்டம் இருக்குதா? சட்ட சிக்கல் இருக்குதா? இல்ல. அதாவது திமுக ஆட்சியில எல்லா துறைகளும் மோசமாயிடுச்சு, எல்லா துறைகளும் மோச நிலையில இருக்கு. கல்வி எடுத்துக்கினா அது மிக மிக மோசத்தில் இருக்கு. ஆசிரியர்கள் கிடையாது,
பள்ளிக்கல்வித்துறையும் சரி, உயர்கல்வித்துறையும் சரி, ஆசிரியர்கள், அதாவது தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடங்கள், தொடக்கப்பள்ளி 4000 பள்ளிக்கூடங்கள் ஒரே ஒரு ஆசிரியர், 5வது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர். அப்பனா என்ன கத்துக் கொடுப்பீங்க நீங்க? என்ன அந்த பிள்ளைங்க கத்துக் கொடுப்பீங்க? ஒரு ஆசிரியர் 1வதுல இருந்து 5வது வரைக்கும் ஒரே ஒரு ஆசிரியர். இதுதான் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம். வெக்க கேடியா? எதுக்கியா நீங்க ஆட்சி நடத்துறீங்க? விட்டுட்டு போங்களையா. உங்களுக்கு தெரியலன்னா விட்டுட்டு போங்கயா. இல்ல எங்க கிட்ட விழுங்க, எங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க, நாங்க சொல்லுவோம். இல்ல என்ன கொடுமை தெரியுமா? என்னைக்கு, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னா வெறும் 50 தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. 1967 வெறும் 50 தனியார் பள்ளிக்கூடங்கள், அத்தனையும் அரசு பள்ளிக்கூடங்கள். அது யாரை தொடங்கினா? கர்ம வீரர் காமராசர் தொடங்கினார். ஆனா இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? தமிழ்நாட்டில் 37,000 அரசு பள்ளிக்கூடங்கள். அதுல எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா? 52 லட்சம் பேர். அதே வேளையில தனியார் பள்ளிக்கூடங்கள் எத்தனை தெரியுமா? 12,500. ஆனா எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா? 65 லட்சம் பேர். 12,500 தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, மாணவர்கள் படிக்கிறாங்க. 37,000 அரசு பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் வளர்ச்சி. இதுல என்ன வெக்கக்கேடு என்னன்னா, கடந்த மாதம் 207 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறான், அரசு பள்ளிக்கூடத்தை திமுக கவர்மெண்ட். வெக்கக்கேடியா? நீங்களாம் எதுக்கியா நடத்துறீங்க? எதுக்கியா இந்த கல்வித்துறை நடத்துறீங்க? உயர்கல்வித்துறை அதோட மோசடி. பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் எதுவும் கிடையாது. 10,500 இணை பேராசிரியர்கள் வெறும் எவ்வளவு பேர் இருக்காங்க? 1,500 பேர் தான் இருக்கிறாங்க. 9,000 இடம் காலியா இருக்கு. இது நாசடி, நாசம் பண்ணிட்டு. சுகாதாரத்துறை இப்ப நான் சொன்னேனே, விவசாயத்துறை அதோட மோசம். இந்த மாவட்டத்தில் ஒரு வேளாண் துறை அமைச்சர் வேற இருக்கிறார். வெக்கக்கேடு இதெல்லாம். அதெல்லாம் ஒவ்வொரு துறையும் மோசடி இருக்கு. நான் கேட்கிறது தமிழக மக்களே, கடந்த தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். கடந்த தேர்தல் மட்டும் கிடையாது, கடந்த 3 தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள். சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதியில் அவர்களுக்கு திமுகவுக்கு கொடுத்தீர்கள். 40ல் 39 கொடுத்தீங்க 2019. 2021 அவங்களை ஆட்சிக்கு கொடுத்தீங்க, முதலமைச்சராக நீங்க ஸ்டாலின் அவர்களை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற வைத்தீர்கள். ஆக 3 தேர்தலில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றி பெற வைத்த தமிழக மக்களே, 4வது தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் இருக்கிறது. மறுபடியும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, இங்க இருக்கின்ற என்னுடைய தாய்மார்கள், பெற்றோர்கள், பெண்கள், நீங்க ஒன்னே ஒன்னு நீங்க சிந்திக்கணும். மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடணும். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? ஒரு மருத்துவனாக, ஒரு டாக்டராக நான் சொல்றேன், முன்னாள் சுகாதாரத்துறை மத்திய அமைச்சராக நான் சொல்றேன். என்ன நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நான் சொல்றேன். நான் தெருவா கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், LSD, ஆம்பிட்டமின், மெத்தல் ஆம்பிட்டமின், என்னென்ன அமெரிக்காவில் போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், போதை மருந்து என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சிதம்பரம் நகரில் தெருவா, சந்து சந்தா பக்கத்தில் இருக்கிற எத்தனை கிராமத்திலையும் கிடைக்குது. இதுதான் திமுக ஆட்சி. அதான் நான் சொல்றேன், முதல்ல குடியை கொடுத்தாங்க, நாசப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு 20 வயசு 22 வயசு இளைஞன் மது இல்லாம இருக்க முடியாது. அவனால சாயங்காலம் வந்துச்சுன்னா, முதல்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 60-65 வயசுல தான் குடிப்பாங்க. இன்னைக்கு 12-13 வயசுல குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் இருக்கு, குடிக்கிறான். தெருவா கடை வச்சிருக்கிற, டாஸ்மாக் கடை மட்டும் இல்ல, சந்து கடை. 100 டாஸ்மாக் கடைனா 1000 சந்து கடை வச்சிருக்கிறான். 24 மணி நேரம் சாராயம் கிடைக்குது, மது கிடைக்குது. அதை விட மோசம் இன்னைக்கு கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், இந்த பவுடர் எல்லாம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதை யார் தெரியுமா விற்கிறா? திமுக காரன் தான் விற்கிறான். அதனாலதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதை மீறி நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு போன் வருது காவல்துறைக்கு, எங்காலியா விட்டுடியா. இது நான் சும்மா தான் சொல்லலாமா? இருக்கிறது நான் சொல்றேன். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவன் 7-8 மாதத்துக்கு முன்பு கைது பண்ணாங்க. மத்திய போலீஸ் கைது பண்ணாங்க. மத்தியில இருந்து அவனை பிடிச்சி விசாரணை பண்ணா என்ன சொல்றான்?
3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் கிடையாது, திமுகவுடைய முக்கிய நிர்வாகி, திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. அவன் என்ன பண்ணா 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு, உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைகளுக்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். இவன் தான் திமுக. இதுதான் திமுகவுடைய லட்சணம். அதனாலதான் நான் சொல்றேன், மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைகளை மறந்துடுங்க. ஒட்டுமொத்த தாய்மார்கள், ஒட்டுமொத்த பெண்கள், நீங்க முடிவு செய்யுங்க. போதையா 3 முறை இவங்களுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. மாறாக உங்களுக்கு என்ன பண்ணாங்க? சிதம்பரம் நகரம் எடுத்துக்க. இந்த நகரத்துல 4 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் நடந்திருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு? ஒன்னுத்தையும் கிடையாது, ஒரு காரணம் கிடையாது. அப்புறம் எதுக்கா நீங்க திமுக ஓட்டு போடணும்? இந்த தேர்தல் இன்னைக்கு நீங்க முடிவு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தமிழக மக்கள் இன்னைக்கு முடிவு செய்ய வேண்டியது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்க. யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. ஏன்னா அவங்க நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆட்சி செஞ்சாங்க, கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். எலெக்ஷன் நேரத்தில் பண மூட்டை எடுத்துட்டு வருவான். ஏன்னா எதுவும் பண்ணலாம், உங்களுக்கு பண மூட்டை தவிர வேற எதையும் நம்பி இல்லாம. அதனால இல்லை, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இப்போ பசுமை தாய் அருள் சொன்னார்கள், தேர் 4 வீதி. இந்த வீதியில நம்ம ஆட்சி இருந்தது என்ன பண்ணுவோம்? இந்த மேல போற கரண்ட் கேபிள்லாம் கீழே தரையில போட்டு இருப்போம். கேபிள் தேர் போறதுக்கு சௌரியமா இருக்கும். இது சாதாரண வேலை, சாதாரண வேலை. இப்படி எவ்வளவு செய்யலாம். பக்கத்துல கொள்ளிடம் ஆறு இருக்கு. கொள்ளிடம் ஆறு வடகரை கடலூர் மாவட்டத்தில் இருக்கு, தென்கரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. செல்ல மகேஷ் சொன்னார்கள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே திமுக, அதாவது 2011 ஆட்சி இல்ல காலத்துல இதே திமுக நாகார்ஜுனா கம்பெனிக்காக அங்கே பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 45 கிராமம். நினைச்சு பாருங்க, கொள்ளிடம் வடக்குல 25 கிராமம், தெற்கு 20 கிராமம், 45 கிராமம். எங்க? கொள்ளிடம் ஆற்றின் படுகையில. படுபாவிங்க, வேற இடம் கிடைக்கல உங்களுக்கு. நீ ராமநாதபுரம் தரிசு நிலம் இருக்கு, அங்க போய் பண்ணு. இங்கே நமக்கு சோறு போடுற மண்ணியா? முப்போகம் நமக்கு சோறு போடுற மண் இந்த மண்ணு. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த இந்த பொன்னான மண்ணை அழிக்க யாரால? 1000 ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியோட நோக்கம் என்ன? இந்த மண் 1000 வருகின்ற 1000 ஆண்டுகள் நம் வந்த வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க அவ்வளவுதான். இடையில நம்ம வந்தவங்க என்ன பண்ணணும்? இந்த மண்ணை பாதுகாக்கணும், இந்த மக்களை பாதுகாக்கணும். அதுதான் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இந்த மண்ணை அழிக்க துடிக்கிற திமுக. நான் களத்துல நின்று போராடின, ஊரா போனேன், 45 கிராமத்துக்கு நான் போனேன். துண்டு பிரசனம் கொடுத்தேன், பொதுக்கூட்டம் நடத்தினேன், போராட்டம் நடத்தினேன், அழுத்தம் கொடுத்தேன். அதன் பிறகுதான் மக்கள் எல்லாம் வந்தாங்க, அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சைமா சாய கழிவு பட்டறை எங்க? பரங்கிப்பேட்டையில. எங்க இருந்து சைமா சாய கழிவு என்ன தெரியுமாமா? திருப்பூர், ஈரோடு, பவானியில் இருக்கிற அங்க அந்த சாய கழிவு இருக்குல்ல, டையிங் கழிவு, அங்க இருக்கிற சாய கழிவுகள்லாம் பைப் மூலமா எடுத்துட்டு வந்து உங்க பரங்கிப்பேட்டையில அதை சுத்திகரிச்சு மீதி இருக்க தண்ணியை கடல்ல விடுவாங்களாம். என்ன திட்டம் அது? எங்க? பவானி, ஈரோடு, திருப்பூர். அங்க இருக்கிற கழிவுகள் இங்க எடுத்து வந்து உங்க மண்ணுல, உங்க விவசாய மண் அழிச்சு இங்க கழிவை சுத்திகரிக்கணும். ஐயா, அங்க பண்ண தெரியாதம்மா. இதை முதல் எதிர்த்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். மற்ற கட்சிகள்லாம் எல்லாம் வாங்கிட்டானுங்க, அமைதியா இருந்துட்டாங்க, வாயே திறக்கல. ஏன்னா அது பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள். எனக்கு என் மண்ணு என் மக்கள் தான் முக்கியம், அதுக்கு மேல எதுவும் கிடையாதுயா. அதனால நான் போராடி அழுத்தம் போராட்டம் பெரிய பிரச்சனை வரும் சொன்ன பிறகுதான் இப்ப திட்டம் ரத்து பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் சிந்திக்க வேணும். நீங்க ஏதோ வந்தோம் பேசணும் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே இந்த மக்கள் நீங்கள் முன்னேறணும். 1,30,00,000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லையா?
1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆனா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகளை, அந்த காலியிடங்களை நிரப்புவோம், 3.5 லட்சம் அரசு வேலைகள் புதிதாக உருவாக்குவோம், 50 லட்சம் தனியார் வேலைகளை உருவாக்குவோம். ஏதாவது உருவாக்குனாங்களா? ஒரு கருந்தை காணும், ஒன்னத்தையும் உருவாக்கல. வெறும் பேச்சுதான். திமுக இது திமுக ஆட்சி கிடையாது. இது கோயபெல்ஸ் ஆட்சி. என்ன ஆட்சி? கோயபெல்ஸ் ஆட்சி. கோயபெல்ஸ் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? கோயபெல்ஸ் ஒருத்தவன் உலகத்துல மிகப்பெரிய ஒரு கொடூரம் யாரு தெரியுமா? ஹிட்லர். ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெர்மனி நாட்டில் அப்ப இருக்கின்ற அதிபர். அவன் அப்ப அங்க இருக்கின்ற யூதர்களை கொலை பண்ணான். லட்சக்கணக்கான யூதர்கள், ஜூஸ கொலை பண்ணான். அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கோயபெல்ஸ். ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளர் கோயபெல்ஸ். அந்த கோயபெல்ஸ் என்ன பண்ணுவானா, ஒரு பொய்ய ஒரு வாட்டி சொல்லுவான், 2 முறை சொல்லுவான், 3 முறை, 4 முறை, 5, 6, 10 முறை சொன்னானா மக்கள் அந்த பொய்ய உண்மையா நினைச்சுப்பாங்க. இதுதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம். அப்படி சொன்னா உலக எல்லாத்துக்கும் தெரியும். கோயபெல்ஸ் பிரச்சாரம் ஒரு பொய்ய 10 முறை சொன்னா 11ஆவது முறை மக்கள் ஓஹோ அது உண்மை அப்படின்னு நினைச்சுப்பான். இதுதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம். இதைத்தான் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யையே நம்பிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி. இது திமுக ஆட்சி கிடையாது, கோயபெல்ஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை முறியடிக்கத்தான் நான் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை போட்டேன் ஒரு 3 வாரத்துக்கு முன்பு. இதெல்லாம் நீங்க படிங்க, ஆன்லைன்ல இருக்கு. விடியல் எங்கே. இது என்ன தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் உங்களுக்கு, தமிழக மக்களுக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 505 வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றுவோம் என்று. இந்த புத்தகத்தில் அந்த 505 வாக்குறுதிகளும் இருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கு. அதுல எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கின்றார்கள்? வெறும் 66 தான். முழுமையாக 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 66 அறகுறையா. ஆக 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதினா எத்தனை விழுக்காடுன்னு பாத்தீங்கன்னா 13 விழுக்காடு, 13%. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணா எத்தனை வாங்கணும்? எவ்வளவு மார்க் வாங்கணும்? 35 மார்க் வாங்கணும். திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறான்? வெறும் 13 மார்க். 13 மார்க் வாங்கினா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வர விடுவீங்களா? முடிஞ்சு போச்சியா, முடிஞ்சு போச்சு. இந்த புத்தகத்தை பாருங்க. இது சும்மா நான் சொல்லல, திமுக பழி சொல்லணும் நான் சொல்லல, தெளிவா எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். படிங்க. இதுக்கு சம்பந்தமா எந்த மேடையில விவாதம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் தனியா வரேன். திமுக நீங்களே மேடையை போடுங்க, நான் வரேன், தனியா வரேன். இதுதான் என்ன வேணும். அதனால இது ஒவ்வொன்றும் நான் சும்மா ஏதோ குறை சொல்லணும்னு நான் சொல்லல. நான் அதனால இந்த பகுதி எப்பேற்பட்ட பகுதி? அதெல்லாம் காவிரி டெல்டா பகுதி, டெல்டா பகுதி. இதெல்லாம் டெல்டா பகுதியில் என்ன? டெல்டா பகுதியில் என்ன? நமக்கு சோறு போடுகின்ற டெல்டா. இப்படி ஒரு டெல்டா வேற எங்கேயும் இந்தியாவில் அவ்வளோ இல்ல, செழுமையான டெல்டா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டெல்டா இங்க இந்த டெல்டாவுக்கு நீங்க பாதுகாவலர்கள் யாரு? என் தம்பிகளும் என் தங்கைகளும். இந்த டெல்டாவுக்கு, இந்த மண்ணுக்கு நீங்கள் எல்லாரும் பாதுகாவலர்கள். அந்த வகையில உங்களை உண்மையிலே நான் நேசிக்கின்றவன். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் யார் காப்பாத்துறா? நீங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீங்க, நீங்க தான் காப்பாத்திட்டு இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் லண்டன் இங்கிலாந்து போயிருந்தார். இங்கிலாந்துல போயிட்டு அங்க தந்தை பெரியாருடைய சிலையை திறந்தார். தந்தை பெரியாருடைய சிலையை திறந்தார, அது படத்தை பண்ண ஒரு படம். அந்த படத்தை திறந்துட்டு பேசுறாரு, நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், தந்தை பெரியாருடைய வாரிசு. யார் சொல்றா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முக ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தமும் கிடையாதுயா. இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணா அவர்கள் தான் திமுகவுடைய நிறுவனர். 1949 திமுக தொடங்கப்பட்டது, அண்ணா தான் தொடங்கி வைத்தார். அண்ணா அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஏன் ஒரு படி மேல போறேன், கலைஞர் அவர்களுக்கும் உங்க கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
கலைஞர் அவர்கள் பேரையோ அண்ணா அவர்கள் பேரையோ பெரியார் அவர்கள் பேரையோ பயன்படுத்துவதற்கு ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாதுயா. எள்ளளவும் தகுதி கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. உங்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் கலைஞருடைய மகனாக இருக்கலாம், ஆனா அவருடைய கொள்கைக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுயா. இது நான் எந்த மேடையில வேணா நான் பேசுவேன். நான் போடுங்க, மேடையா போடுங்க, நான் வரேன். சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்கா? இப்ப என்ன சொல்லுவாங்க, கிராமத்துல போனா சமூக நீதிக்கு ஒரு கிலோ எவ்வளவுன்னு கேட்பாருன்னு சொல்லுவாங்க. அது கூட கேட்க மாட்டார். ஸ்டாலினுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வருவாரு, பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, அவர் படிப்பாரு, அப்புறம் கேமரா நம்ம நண்பர்கள் ஊடக நண்பர்கள் ஆக்ஷன் கேமரா டேக் கட் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போயிடுவார். 2 மணி நேரம் கால் ஷீட் நடக்கும். அப்புறம் அடுத்த நாள் வருவாரு, அப்புறம் கொடுப்பாங்க, படிச்சு அதுல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு பொம்மை ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். அதுல 2-3 வியாபாரிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க. அவரை அமைச்சர்கள் பேர் வழியில வியாபாரிகள். அதுல மிகப்பெரிய வியாபாரி யார் தெரியுமா? எத்துராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. அவர் பேர் அதான், எத்துராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. அவர் இருக்கிற மிகப்பெரிய வியாபாரி. அவர் கேட்கிறாரு, திருவண்ணாமலை போயிட்டு வந்த நடைபயணத்தை போயிட்டு வந்தேன், போன ஒரு 2 வாரத்துக்கு முன்பு அங்க போய் அவரை போட்டு கீழே தொங்க விட்டுட்டேன். பயம் வந்துடுச்சு. அவர் கேட்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனியாக தேர்தலில் போட்டியிட உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறார். நான் சொன்னேன், அவருக்கு வரலாறு தெரியாது ஏவாவேலுக்கு, எத்துராஜிலு வஜ்ரவேலுக்கு. ஏன்னா அவர் எந்தெந்த கட்சியில இருந்துட்டு வந்திருக்கிறார். அதிமுகவில் போனாரு, அப்புறம் அந்த சிலம்பரசு அவங்க அப்பா டி ராஜ் என்னென்னமோ போயிட்டு வந்தார். இப்ப திமுக இருக்கிறார். அதாவது திமுக தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகிறது. 49 தொடங்கப்பட்ட திமுக கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்திருக்கிறார்கள். திமுக 15 சட்டமன்ற தேர்தல். இந்த 15 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஒரே ஒரு முறை கூட தனியாக போட்டியிட்டது கிடையாது. நினைச்சு பாருங்க, முதல் தேர்தல் 57 முதல் தேர்தல் போட்டிட்டாங்க. 57 இருந்து போன தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில தான் போட்டிட்டாங்க, தவிர ஒரே ஒரு தேர்தல் கூட திமுக தனியா போட்டியிட்டது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள். 89 தொடங்கி 7 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்து இருக்கிறது. அதில் 3 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டிட்டு. எங்களுக்கு தைரியம் இருக்குதுயா, எங்களுக்கு தைரியம் இருக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்க தயாரா இருக்கிறோம். நீ தயாரா இருக்கிறியா? திமுக தயாரா இருக்குதா? தனியா போட்டிட்டு தயாரா இருக்குதா? இல்ல, அவங்களால முடியாது. வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இங்க இருக்கின்ற மக்கள், இங்க ஜாதி மதம் இனம் மொழி கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாம் ஒன்னா வாங்க. எனக்கு வேண்டியது இந்த மண்ணை காப்பாற்றணும், இந்த நகரத்தை சீரமைக்கணும், இங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இந்த ஆத்தெல்லாம் பாதுகாக்கணும். இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இந்த வரம் கடலூர் மாவட்டத்தில் 5 ஆறுகள் உள்ள பாயுது, கடலுக்கு போகுது. 5 ஆறுகள். தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலையும் இவ்வளவு ஆறுகள் இல்ல. ஆறு சுத்தி படுகை இருக்குது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு மோசம்னா, வெள்ளார் இதுல பூவனகிரியில வெள்ளார் போகுது. அங்க வெள்ளாறுல என்னன்னா, கோடை காலத்துல கடல் நீர் உள்ள வருது. ஏன்? கொள்ளிடத்துல வருது. நாளைக்கு போறாங்க, அலக்குடி போறேன், நாங்க போய் பாக்குறேன். அலக்குடியில ஒரு தடுப்பணை கட்டணும்னு நான் சொன்னேன். ஆனா அதை பத்தி கவலையே இல்ல ஆட்சியாளர். ஒரு போராட்டமும் நடத்தின. ஏன் நான் சொல்றேன்னா, கடல் நீர் வெள்ளாறுலயும் கொள்ளிடம் ஆத்துலயும் கோடை காலத்துல உள்ள வருது. எவ்வளவு உள்ளனா 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் உள்ள வருது. உள்ள வந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த தண்ணி உப்பு தண்ணியா மாறுது. உப்பு தண்ணியா மாறுதுன்னா விவசாயம் பண்ண முடியாது, குடிக்க கூட முடியாது தண்ணிய. இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் தெரியுமா? இது இன்னைக்கு இந்த தீர்வு எப்ப தெரியுமா கொண்டு வந்திருக்கணும்? 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கணும். என்ன தீர்வு தெரியுமா இதுக்கு? இந்த ஆத்தினுடைய முகத்துவாரத்துல ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்கணும். தடுப்பணை கட்டினா கடல் நீர் அங்கிருந்து உள்ள வராது. சின்ன பெரிய தடுப்பணை கூட கட்டலாம். அந்த கடல் நீர் கோடை காலத்துல இந்த பக்கம் வராது. மழை காலத்துல தண்ணி இங்கிருந்து தண்ணி தான் அந்த பக்கம் போகணும்.
அங்க இருக்க தண்ணி உள்ள வரக்கூடாது. இது சாதாரண திட்டமையா. இதை கூட இவ்வளோ காலமா செய்ய முடியாத துப்பு இல்லாத இந்த திமுக. துப்பு கிடையாது இது கூட. ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனா எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாம் விவசாயிகள், பாட்டாளிகள், உழைப்பாளிகள். இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும், ஆத்த காப்பாற்றணும். ஆனா என்ன பண்ணானுங்க இவங்க ஆத்துல தடுப்பணை ஏன் தெரியுமா கட்ட மாட்டானுங்க? மணலை கொள்ளடிக்க முடியாது. தடுப்பணை கட்டினா மணலை கொள்ளடிக்க முடியாது. கொள்ளிடம் ஆறு இருக்கு. இந்த கொள்ளிடம் ஆத்துல ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி இருக்கு. எவ்வளவு? ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும். அது ஓடுது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர். ஆனா ஒவ்வொரு 4 கிலோமீட்டர் மணல் குவாரி. இது கொள்ளடிக்கணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு அமைதியா இருந்தானுங்க. 2வது ஆண்டுல இருந்து 26 மணல் குவாரியை திறந்து விட்டானுங்க. இந்த மணல் குவாரி இல்லாத மாட்டு வண்டி குவாரி இருக்கு. அது 24 மணி நேரம் மணல் மாட்டு வண்டியில் எடுத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க. இந்த 26 மணல் குவாரியில அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா மணல் குவாரி எங்கன்னா கொள்ளிடம் ஆத்துல தான் இருக்கு. இதுல என்ன தெரியுமா கணக்கு கொடுத்திருக்கிறானுங்க? 2023, 2024 நிதியாண்டில் மணல் குவாரிகள் மூலமாக தமிழக அரசுக்கு எவ்வளவு தெரியுமா வருமானம் வந்திருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு இருக்கு? 22 கோடி. எவ்வளவு? 22 கோடி. 2023, 2024 நிதியாண்டு ஓராண்டுல தமிழக அரசுக்கு அதிகாரப்பூர்வமாக மணல் குவாரி மூலமாக வந்த நிதி 22 கோடி. அவன் என்ன தெரியுமா கணக்கு சொல்றான்? அந்த ஒரு வருஷம் முழுவதும் 9500 யூனிட் மண்ணை தான் மணல் குவாரி மூலமாக வித்திருக்கிறாங்க. எவ்வளவு? ஒரு வருஷம் முழுவதும் 9500 யூனிட். அப்படின்னா ஒவ்வொரு மணல் குவாரியிலையும் வெறும், அதாவது ஒரு நாளைக்கு 26 யூனிட் மணல். 26 குவாரியில் எவ்வளவுனா ஒரு நாளைக்கு 26 யூனிட். ஒரு லாரி 3 யூனிட் மண் எடுத்துட்டு போவோம். ஒரு லாரி ஒரு முறை, ஒரு நாளைக்கு கிடையாது, ஒரு முறை போயிட்டு 3 யூனிட். அப்ப என்ன கணக்கு வச்சிருக்கிறான்? எத்தனை யூனிட், எத்தனை லாரி ஒரு நாளைக்கு எடுத்துட்டு போறது? இல்ல, 26 யூனிட் தான் ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு கணக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 லாரி. தமிழ்நாடு அரசு கணக்கின் படி எவ்வளவுனா ஒரு நாளைக்கு ஒரு குவாரியிலிருந்து 9 லாரி மட்டும்தான் மணல் ஏத்திட்டு போறதுன்னு அவன் கணக்கு. உண்மையாது? படுபாவிங்களா? கிலோமீட்டர் கணக்கில் நிக்குதுயா ஒரு குவாரியிலையும். 5 கிலோமீட்டர்ல நிக்குது. ராத்திரி பகலா எடுத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு அந்த 22 கோடி, தமிழ்நாட்டில் 26 குவாரியில 22 கோடி ஒரே குவாரியில ஒரே வாரத்தில் எடுக்கிற காசு. அப்போ எவ்வளவு மோசடி தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறான். அதுல இன்னும் மோசடி என்ன? தடுப்பணை கட்ட மாட்டான். தடுப்பணை கட்டினா அங்க தண்ணி நிற்கும், மணல் எடுக்க முடியாது. அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டான். தடுப்பணை கட்டினா என்ன? எங்களுடைய கோரிக்கை என்ன? ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டணும். கட்டினா அங்க தண்ணி நிற்கும். சுத்தி இருக்கிற 20 கிலோமீட்டர்ல நிலத்தடி நீர் உயரும். கோடை காலத்திலையும் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே ஈரப்பதம் இருக்கும், விவசாயம் செழிக்கும், குடிநீர் பிரச்சனை தீரும். இதுதான் நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தம் எதுக்குமே கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, பொதுமக்களே. ஏதோ சும்மா நான் வந்து விளம்பரத்துக்கு நான் அரசியல் பண்றவன் கிடையாது. உண்மையிலே உணர்வு பூர்வமாக நான் பேசுகின்றேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆனால் அந்த தீர்வை திமுகவால் கொண்டு வர முடியாது. அவர்களுக்கு கொண்டு வர தெரியாது, எதுவுமே தெரியாது. ஊழலை தவிர, கொள்ளையடிப்பதை தவிர வேற எதுவுமே, காசு தவிர வேற எதுவுமே தெரியாது. அதனால்தான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் உங்கள் மூலமாக வர வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்றேன், மீண்டும் சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நீண்ட கால கோரிக்கை. இந்த கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, மற்ற கட்சிகளும் வைத்திருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும் என்றால்,
தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ரத்து பண்ணணும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமா இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது நமக்கு. அந்த கேஸ்ல நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? தமிழ்நாட்டில் உண்மையா 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி இருக்கிறாங்களா, பிசி இருக்கிறாங்களா? நீதிபதி கேட்டிருக்கார். அதுக்கு நீங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் நடத்த முடியாதுங்க. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தானாலும் பரவாயில்லை, நான் நடத்த மாட்டேன், எனக்கு நடத்துறதுக்கு மனசு கிடையாது. யார் சொல்றா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு பெரிய மோசடி உங்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் 1268 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தாராளமா கொடுக்கலாம் என்று 1268 நாட்கள் முன்பு ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட், அப்சர்வேஷன் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதை கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அந்த இடஒதுக்கீடையோ உள்ஒதுக்கீடையோ கொடுக்க மறுக்கிறார். தயங்குகிறான்னு சொல்ல மாட்டேன், ஏமாத்துறார். அதனால்தான் நான் சொல்லியிருக்கிறேன், வருகின்ற டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. எல்லா சமுதாயம் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், எல்லா கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். கட்சி, ஜாதி, மதம் என எதுவும் பார்க்காதீங்க, இது சமூக நீதி பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் இதை நான் அறிவித்திருக்கின்றேன். அமைதியான முறையில் நடக்கணும்டா, புரியுதா? புரிஞ்சுக்குங்கடா, அமைதியா நடக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது. இந்த மாநாட்டில் எப்படி அமைதியா வந்தீங்கல்ல, அதே போன்று எனக்கு அமைதியா சிறை நிரப்பணும். எதுக்கு சிறை நிரப்பணும்? உங்களுக்கு வேலை, உங்களுக்கு படிப்பு, சுயமரியாதை வாழணும். அதுக்காக வேற எதுக்கும் கிடையாது. அதனால அதுக்கெல்லாம் தயாராகுங்க. அதெல்லாம் இன்னும் நான் வரப்போறேன், துண்டு பிரசெல்லாம் கொடுக்கிறேன், ஊரா வரப்போறேன். அது வேற, இந்த நடைபயணம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அதான். இதுதான் சமூக நீதி பிரச்சனைகள். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து எல்லோரும் ஒன்றிணையுங்கள், வாருங்கள். இங்கே சிதம்பரம் நகரில் மட்டுமில்லை, சுத்து வட்டாரத்தில் உள்ள அத்துணை மக்களும் உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும். ஆட்சி மாற்றம் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வரும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள், உங்கள் பேர பிள்ளைகள் வாழ்க்கை நினைத்து பாருங்கள், விவசாயிகளுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள். அரசு ஊழியர்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள், தொழிலாளர்கள் அதை விட கோபத்தில் இருக்கிறாங்க, மாணவர்கள் அதிக கோபத்தில், அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம், நாம் உரிமைகளுக்காக நாம் போராடுவோம், ஒன்றிணைவோம். நன்றி. நன்றி உரை நகர செயலாளர் தம்பி கார்த்தி அவர்கள். உரிமை மீட்க, தலைமுறையை காக்க நடைபயணத்திற்கு தில்லை நகருக்கு வருகை புரிந்திருக்கும் பாட்டாளிகளின் இளவரசரும் எங்களின் அன்பு தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த தம்பியின் சார்பாக வரவேற்கிறோம். மேலும் இக்கூட்டத்தை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த கடலூர் தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் அருமை அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்வ மகேஷ் அவர்களே, மாவட்ட தலைவர் அண்ணன் கலையரசன் அவர்களே, மேலும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பத்திரிகையாளர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் சிதம்பரம் நகரத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.